அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் மாணவரிடமும் மாணவியிடமும் விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. விசாரணைக்கு நிறைவு பின்னர் ஏற்கனவே ஒரு பிரிவின் கீழ், அதாவது BNSP 64 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது கூடுதலாக 2 பிரிவுகள் சேர்த்து 3 பிரிவின் கீழ் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை மற்றும் ஒருவரின் அனுமதி இல்லாமல் வன்புறுத்தல் செய்வது உள்ளிட்ட பிரிவுகள் 3 பிரிவின் கீழ் இந்த வழக்கு பதிவானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 63A, 64B, 64 மற்றும் 75 2 பிரிவுகள் என மொத்தம் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவியை சில நாட்களாகவே பின்தொடர்ந்து அந்த சந்தேகிக்கும் வகை நபர் இந்த கொடூரத்தை அரங்கேற்றியிருப்பதாகவும் சந்தேகம் எழுந்துள்ளது என கைப்படை போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் அன்றைய சம்பவம் நடைபெற்ற போது முகத்தில் முகமூடி, அதாவது மாஸ்க் அணிந்து வந்ததாகவும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து வெளியே CCTV கேமராக்களில் மாஸ்க் அணிந்து செல்லக்கூடிய நபர்கள் யாரேனும் செல்கிறார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில மாணவியிடம் CCTV கேமரா வேலை செய்யாத காரணத்தினால் அடையாள அணிவகுப்பு நடத்தி குற்றவாளியை கண்டறியும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள்.